மக்களே கொஞ்ச நாளாவே ஊருக்குள்ள ஒரே பிரச்சனையா போயிட்டு இருக்கு. அதே இப்போ முக்கியமா பாத்தீங்கன்னா பேக்கரி கடைக்காரருக்கும் கவர்மெண்ட்டுக்கும் பிரச்சனை போயிட்டு இருக்கு. நிறைய நியூஸ்ல பார்த்துருப்பீங்க. இல்ல புரியல. ஸோ அது என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனையை பஞ்சாயத்து பண்ண போறது கிடையாது. இப்போ அது எதுக்காண்டி அந்த பிரச்சனை ஆரம்பிச்சது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். இந்த விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு முக்கியமா ஒரு ப்ராடக்ட் வந்து தேவைப்படுது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா கொடுங்க. ஐயா மனுஷனாடா நீங்கெல்லாம். இது வந்து பாத்தீங்கன்னா சாதா பண்ணு கிடையாது, க்ரீம் பண்ணு. இதை வச்சுதான் இப்போ நிறைய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. ஸோ இதை ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பிரச்சனையை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பண்ணு எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். இந்த பண்ணு வந்து நம்ம ஊர்லயே ஒரு ஃபேமஸான ஒரு கடையில் வாங்கினது தான். இதோட பில்லும் வாங்கிட்டு வந்திருக்கோம். இதில் எத்தனை % ஜிஎஸ்டி போட்டிருக்காங்கிறதே நான் சொல்கிறேன். உள்ள க்ரீம் இருக்கு, அந்த இதில் கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுருக்காங்க. அந்த இதில் இருந்த மாதிரி இல்லையே. க்ரீம் பண்ண அருமையாக இருக்கு. சாப்பிட்டு வந்துடுறேன். எடுத்துமா. இந்த பிரச்சனையை தெரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஜிஎஸ்டி எப்படி ஒர்க் ஆகுங்கிறத தெரிஞ்சுக்கணும். மொத்தம் டாக்ஸ்ல 2 டைப் ஆஃப் டாக்ஸஸ் இருக்கு. டைரக்ட் டாக்ஸஸ், இன்டைரக்ட் டாக்ஸஸ். டைரக்ட் டாக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேர் வந்து டைரக்டா கவர்மெண்ட்டுக்கே வந்து அந்த டாக்ஸை கட்டுவாங்க. டைரக்டா கட்டுறதுனால வந்து டைரக்ட் டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இன்கம் டேக்ஸு, கேபிட்டல் கெயின் டேக்ஸ், இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். டைரக்டாவே நீங்க கவர்மெண்ட்டை போய் டாக்ஸ் கட்டுவீங்க. நெக்ஸ்ட் வந்து இன்டைரக்ட் டாக்ஸ். இன்டைரக்ட் டாக்ஸ் வந்து இன்டைரக்டா கட்டுவீங்க. அதாவது நீங்க டாக்ஸ் கட்டுறீங்கன்னு உங்களுக்கு தெரியாது, ஆனா அதுல இருந்து நீங்க வந்து கண்டிப்பா ஒரு டாக்ஸ் கட்டிட்டு இருப்பீங்க. நீங்க என்ன பொருள் மார்க்கெட்ல வாங்கினாலுமே அதுக்கு வந்து நீங்க நீங்க தான் டாக்ஸ் கட்டுறீங்க. அந்த நீங்க கொடுக்குற அந்த எம்ஆர்பி இருக்கு இல்லையா, அதுலயே வந்து உங்களுக்கு டாக்ஸ் வந்து சேர்த்து வாங்கிடுவாங்க. இது வந்து உங்களுக்கு தெரியாது, ஆனா நீங்க இன்டைரக்டா நீங்க கவர்மெண்ட்க்கு வந்து டாக்ஸ் கட்டிட்டு இருக்கீங்க. இதுதான் இன்டைரக்ட் டாக்ஸ். ஜிஎஸ்டி வந்து இந்த இன்டைரக்ட் டாக்ஸ்க்குள்ள தான் வரும். எதுக்குடா இந்த ஜிஎஸ்டி இவ்வளவு பிரச்சனை இருக்கு, எதுக்குடா இந்த ஜிஎஸ்டி கொண்டு வந்தாங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். இந்த ஜிஎஸ்டிக்கு முன்னாடி என்ன டாக்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஜிஎஸ்டிக்கு முன்னாடி வேட் அப்படின்னு ஒரு டாக்ஸ் இருந்து, வேல்யூ ஆடட் டாக்ஸ். இந்த டாக்ஸ் வந்து ரொம்பவே என்ன சொல்ற மல்டி ஸ்டேஜா இருக்கும். ஸ்டேட் வேரி ஆகும், அந்த ப்ராடக்ட் வேரி ஆகும். நிறைய அதுக்குள்ளேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். அது ரொம்பவே என்ன சொல்றது நிறைய கட்டுற மாதிரி இருக்கும். ஒரு கணக்கு வைக்கிறதுக்கு ஒரு ஏதுவா இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருந்ததுதான் வேல்யூ ஆடட் டாக்ஸ். ஸோ அதனால இந்தியன் கவர்மெண்ட் வந்து 1 ஜூலை 2017 வந்து ஜிஎஸ்டி அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்றாங்க. Introduction of GST. GST has been passed. இந்த ஜிஎஸ்டி கொண்டு வந்ததுக்கு மெயின் நோக்கம் என்னன்னா வேல்யூ ஆடட் டாக்ஸ்ல இருக்கிற மாதிரி நிறைய இருக்கிற டாக்ஸ் எல்லாம் கம்மி பண்ணி காமனா ஒரே டாக்ஸா வாங்கணும். எல்லாருக்குமே காமனா வாங்கும் போது அக்கௌண்டிங் பார்க்கறதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும். அடுத்தடுத்த பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் சீக்கிரமா சால்வ் பண்ணி அவங்க மூவ் பண்ணி போறதுக்காண்டி தான் இந்த ஜிஎஸ்டிங்கிறத மெயினா கொண்டு வந்தாங்க. அதாவது காமனா சொல்ல போனா சீக்கிரம் வேலையை முடிக்கணும். என்ன டாக்ஸ்னாலும் ஒரே பேமெண்ட், டாக்ஸ் கட்டி முடிச்சுட்டு அடுத்தடுத்து அவங்க வேலையை பார்க்க போகணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் ஜிஎஸ்டி கொண்டு வந்தாங்க. இந்த ஜிஎஸ்டி வந்து வேட்டை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே ஸ்ட்ரென்தன் ஆகும், ஈஸியா எல்லாராலையும் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால தான் இந்த ஜிஎஸ்டி வந்து கொண்டு வந்தாங்க. ஜிஎஸ்டிங்கிறது வந்து குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ். குட்ஸ்னா உங்களுக்கு தெரியும், ப்ராடக்ட் ரிலேட்டட் ஆர் சர்வீஸ் ரிலேட்டட், ரெண்டுமே பொதுவா மொத்தமா இருக்கிறனால தான் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் அப்படின்னு வச்சிட்டாங்க. Meanwhile, இந்த ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா 4 டைப்ஸ்ல இருக்கு. சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி, யூஜிஎஸ்டி. ஜிஎஸ்டி பத்தி இதுதான் ஒரு பேசிக்கான ஒரு இன்ட்ரோன்னு சொல்லலாம். ஓகே ப்ரோ, இதுல என்ன பிரச்சனை, இதுக்கு இப்போ பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனையை தான் அந்த பேக்கரி ஓனர் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த இஷ்யூவை இன்னும் டீப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ஒரு 2 விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கணும். இன்புட் டாக்ஸ், அவுட்புட் டாக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பேக்கரி ஓனர் இருக்கிறான்னு சொல்லலாம். அவங்க வந்து ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு ரா மெட்டீரியல் வாங்குறாங்கன்னு வச்சுக்கலாம், அவங்களோட ஸ்வீட் அண்ட் சேவரேஜ் செய்யறதுக்கு. அதுக்கு அவர் அந்த ஜிஎஸ்டியில ஒரு 5% கட்டுறாரு. ரா மெட்டீரியல்ஸ் வாங்குறாரு இல்லையா, அந்த பையர்ட்ட வந்து இவர் பில் பே பண்ணி தான் வாங்குவார். ஸோ அவங்களே அதுல இருந்து ஒரு 5%
ஜிஎஸ்டி கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பில்லை வந்து அவங்க எடுத்து வச்சுக்கிடுவாங்க. ஸோ இப்போ அந்த ரா மெட்டீரியலை யூஸ் பண்ணி இவங்க ஒரு ஸ்வீட் ரெடி பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஸ்வீட் ரெடி பண்ணி அதை ஒரு 20,000 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. 10,000 ரூபாய்க்கு வாங்கி ரா மெட்டீரியல் வாங்கி ஒரு 20,000 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கும் 5% வந்து கஸ்டமர்ஸ்ட இருந்து கலெக்ட் பண்ணுவாங்க. இதில் தான் இப்போ 20,000 ரூபாய்க்கு 5% வச்சோம்னா 1,000 ரூபாய் வரும். அந்த 1,000 ரூபாய் வந்து அவங்க வந்து கவர்மெண்ட் கட்டணும். மேனுஃபேக்சரர் வந்து அந்த கவர்மெண்ட்டுக்கு கட்டணும். ஏன்னா அவங்க சேல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது கவர்மெண்ட் கட்டணும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நான் வந்து இந்த பொருள் தயாரிக்கிறதுக்கு ஆல்ரெடி 5% ஜிஎஸ்டி கட்டிட்டேன் அப்படிங்கிறத அதை இன்புட் நோட்டில் எடுத்து இன்புட்டாக கவர்மெண்ட்டுக்கு காமிச்சிருவாங்க. இப்போ நான் 500 ரூபா வந்து ஆல்ரெடி இதுக்காக ஜிஎஸ்டி கட்டிட்டேன், இன்னும் பேலன்ஸ் 500 ரூபா மட்டும்தான் நான் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு 500 ரூபா மட்டும்தான் கட்டுவாங்க. ஃபர்ஸ்ட் வாங்கின ப்ராடக்ட்குள்ள ஜிஎஸ்டி பில்லை சேர்த்து எக்ஸ்ட்ரா 500 ரூபா கட்டுவாங்க. இப்போ அந்த பில்லை எடுத்து கொடுக்குறாங்க இல்லையா, இதுதான் இன்புட் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் அவுட்புட் டேக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு 500 பே பண்ணுறாரு இல்லையா, கஸ்டமர்கிட்ட இருந்து வாங்கி பே பண்ணுறாரு இல்லையா, இது வந்து அவுட்புட் டேக்ஸ். இது லைட்டாக குழப்பற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இன்புட் டேக்ஸ்லாம் நம்ம மறுபடியும் குழப்ப விரும்பலை நான். இன்புட் டேக்ஸ், அவுட்புட் டேக்ஸ், இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அந்த அன்னபூர்ணா ஓனர் மிஸ்டர் ஸ்ரீனிவாசன் என்ன பேசினாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுல இருந்து அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம எடுக்கலாம். எங்களுக்கு ஒரே ஒரு இஷ்யூ தான் மேடம். அது உங்க பக்கத்தில் இருக்கிற எம்எல்ஏ எங்களுடைய ரெகுலர் அன்னபூர்ணா கஸ்டமர் வர்றப்பெல்லாம் சண்டை போடுறாங்க அந்த அம்மா கடையில். ஏன்னா எங்களுக்கு நீங்கள் ஸ்வீட்டுக்கு 5% வச்சுருக்கீங்க ஜிஎஸ்டி, இன்புட் கொடுக்குறீங்க. ஃபுட்டுக்கு 5% வச்சுருக்கீங்க, இன்புட் கிடையாது. இந்த காரத்துக்கு 12% வச்சுருக்கீங்க. அடுத்தது பேக்கரியில் பார்த்தீங்கன்னா ப்ரெட்டும் பன்னும் விட்டுட்டீங்க. மீதி எல்லாத்துக்கும் அப் டு 28% வச்சுருக்கீங்க. இந்த அம்மா வர வேண்டியது ஜிலேபி சாப்பிட வேண்டியது, அடுத்தது காஃபி கொடுக்கணும், காரம் வேணுங்கிறது. காரத்துக்கு 12ன்னு சொன்னால் உடனே சண்டைக்கு வர்றது. இது டெய்லி எங்களுக்கு நடக்குது பிரச்சனை. ஒரே பில்லில் ஒரு ஃபேமிலிக்கு டிஃப்ரெண்ட்டாக ஜிஎஸ்டி போட்டு கொடுக்கறது கஷ்டமாக இருக்குது. ஒரு பன்னுக்கு ஜிஎஸ்டி கிடையாது, பன்னுக்குள்ளே ஒரு க்ரீம் வச்சுட்டா அதுக்கு 18% ஆயிடுது. கஸ்டமர் என்ன சொல்கிறாரு, நீ க்ரீமையும் ஜாமையும் கொண்டா நானே வச்சுக்கிறேங்க. கடை நடத்த முடியல மேடம். அதனால் ஒன்றா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஜாஸ்தி பண்ணிடுங்க. இல்லைண்ணா இன்னொன்று, இதே அம்மா வந்து உங்கள் எம்எல்ஏ அம்மா தான் இதெல்லாம் பண்ணுறதுங்க. அவங்க எங்கள் தொகுதியில் இருக்காங்க. கடையில் வந்துட்டு வடநாட்டில் அதிகம் ஸ்வீட்டு சாப்பிட்றாங்க, அதனால தான் அம்மா இங்கே அதுக்கு 5% காரத்துக்கு 12 பண்ணிட்டாங்கங்கிறாங்க. ஓகே, இவங்க சொல்கிற அந்த காமனான ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெவ்வேறு ஐட்டமுக்கு வெவ்வேறு ஜிஎஸ்டி இருக்குது. அதுவும் ஸ்வீட்டுக்கு வந்து இன்புட் இருக்குது, ஃபுட்டுக்கு இல்லை. சேவரிஸ்க்கு வந்து 12% வரைக்கும் இருக்குது. எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம அது கஸ்டமருக்கும் போட்டு கொடுக்க முடியல. அது நம்மளும் ஃபைல் பண்ணும்போது நிறைய குழப்பங்கள் வருது. இப்போ வந்து காமனாக தான் ரா மெட்டீரியல்ஸ் எடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பேக்கரிக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கடலை மாவு வச்சு காரமும் செய்வாங்க, ஸ்வீட்டும் செய்வாங்க. அப்படிங்கும்போது இன்புட்டை வந்து கரெக்டாக அதுக்குன்னு எப்படி பிரித்து ஸ்வீட்டுக்கு மட்டும் கொடுத்துட்டு காரத்துக்கு இன்புட் கிடையாது, அதாவது ஃபுட் ஐட்டமுக்கு கிடையாது. ஸோ அதுக்கெலாம் எப்படி பிரித்து கொடுப்பாங்க, அந்த ஜிஎஸ்டி ரெண்டுத்துக்கும் சேர்த்து தான் பே பண்ணியிருப்பாங்க அவங்களுமே. அந்த ஒரு குழப்பங்கள் இன்னுமே இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அதை தான் கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் காமெடி கலந்து பேசுகிற மாதிரி, ஒருவேளை அவங்க பேசுகிற அந்த அந்த மாடுலேஷனே அப்படி இருக்கலாம், ஒரு மாதிரி காமெடி கலந்து பேசி இருந்திருக்கலாம். ஸோ அதுக்குள்ளே போக வேண்டாம். ஸோ இதுதான் அவங்க மெயின் மேட்டர். ரொம்ப குழப்பமா இருக்கு, சிஸ்டமே திணறுது அவ்வளவு போடும்போது ஜிஎஸ்டி ஆஃபீஸ்லையுமே அதை ஃபைல் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதுல இருந்து இன்புட் எடுத்து அதுக்கு இன்புட் கிடையாது, இதுக்கு இத்தனை % ஜிஎஸ்டி, அந்த மாதிரி சில விஷயங்கள் போடும்போது ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுல அவங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் வருது, மெயினா ப்ராப்ளம் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கஸ்டமர் வந்து கன்ஃபியூஸ் ஆகுங்க. லைக் இப்போ நீங்களே ஒரு பேக்கரி போறீங்க, ஸ்வீட் வாங்குறீங்க, காரம் வாங்குறீங்க, அந்த 3 ஐட்டம் வாங்குறீங்க, ஸ்வீட், ஃபுட்டு, காரம் அதெல்லாம் வாங்குறீங்க அப்படின்னா பில்லை போடும்போது வேற ஜிஎஸ்டி போட்டு ஒவ்வொருத்துக்கு ரேட் அதிகமாக இருக்கும், ஒரு கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி போடும்போது நம்மளுக்கே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகும் இல்லையா, ஏன் இவ்வளோ ஜிஎஸ்டி போட்டிருக்கீங்க எதுக்கு. ஸோ இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் ஏற்படும். நெக்ஸ்ட் வந்து பில்லிங் பண்ணும்போதுமே அவங்களுக்கு சில பிரச்சனைகள் வரும். என்னதான் கம்ப்யூட்டர் ஆட்டோமேட் பண்ணியிருந்தாலுமே ஒவ்வொரு ஐட்டம்ஸ் வந்து மாறுது இல்லையா, அப்படிங்கும்போது கம்ப்யூட்டருமே கொஞ்சம் கஷ்டப்பட தான் செய்யும் அந்த ஜிஎஸ்டி போடுறதுக்கு. சில இதெல்லாம் தனித்தனி பில்லாகவே போட்டுருவாங்க. ஜிஎஸ்டி வேற இருந்துச்சுன்னா ஸ்வீட்டுக்கு தனி பில்லு, ஃபுட்டுக்கு தனி பில்லு அப்படிங்கிற மாதிரி போட்டுருவாங்க. அடுத்து வந்து மெயின் ப்ராப்ளம்
வந்து இந்த ஜிஎஸ்டி இன்புட் கிரெடிட் மேனேஜ்மெண்ட். இப்போ அவங்க இந்த மாதிரி சொன்னீங்க இல்லையா, ரா மெட்டீரியல் வந்து மொத்தமாக வாங்கும்போது எதுக்கு கரெக்டான அளவு, ஸ்வீட்டுக்கு எவ்வளோ சேர்க்குறோம், எவ்வளோ பர்சன்டேஜ் நம்ம சேர்க்குறோம் அப்படிங்கிறத கரெக்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படின்னா தான் அவங்க வந்து அங்கே வந்து இன்புட் கிரெடிட் கொடுத்து கிளைம் பண்ண முடியும் அந்த அமௌண்ட்டை. ஸோ அவங்க அதில் மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க தான் டபுள் த டைம் அவங்க கட்டுற மாதிரி, இங்கேயும் கட்டுற மாதிரி, அதாவது பையர்ட்டும் ஜிஎஸ்டி கட்டுற மாதிரி இருக்கும், கவர்மெண்ட்லேயும் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து நிறைய எக்ஸ்பென்ஸ் ஆயிரும். ஸோ இந்த இடத்துல அவங்க கவனமாக வாட்ச் பண்ணணும். ஒன்ஸ் ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணும்போதும் சரி, அதை யூஸ் பண்ணி ப்ராடக்ட் மேக் பண்ணும்போதும் சரி, அவங்க கவனமாக இருந்து அதை வந்து கரெக்டாக கால்குலேட் பண்ணி ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணணும். ஓகே, இதுதான் மேஜர் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளத்தை தான் அவங்க வந்து கவர்மெண்ட் கிட்ட வந்து எடுத்து வச்சுருக்காங்க, ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்மை ஒப்பீனியன், என்னோட ஒப்பீனியன் என்ன தோணுது அப்படின்னா, இவங்க ரெக்வெஸ்ட் பண்ணுறது ஓகே, பட் இந்த செக்டார், இந்த பேக்கரி செக்டாருக்கு இட் மே பி அஃபெக்ட்ஃபுல்லாக இருக்கலாம். பட் இதை யூஸ் பண்ணி மற்ற செக்டார்ஸ் இருக்கு இல்லையா, அவங்களையும் பார்க்கணும். இவங்களுக்கு மாத்திரம் இருக்காங்க, அவங்களையும் அஃபெக்ட் பண்ணுமா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ ஜிஎஸ்டினாலே இதுதான், நம்ம கரெக்டாக என்னென்ன ப்ராடக்ட்டுக்கு ஃபைல் பண்ணணுங்கிறது தான் ஜிஎஸ்டி. பட் எல்லா செக்டாருக்கும் பொருந்துமா அப்படிங்கிறத பார்த்து தான் கவர்மெண்ட் வந்து ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க. அந்த இதை பொறுக்கையில் எல்லா செக்டாருமே அவங்க பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க டாப்பில் இருக்காங்க அப்படிங்கும்போது மேலேருந்து பார்க்கும்போது எல்லாமே தெரியும். எல்லா செக்டாருமே அவங்க பார்த்து காமனாக வச்சு தான் ஒரு ஜிஎஸ்டி இப்படி தான், இந்த ரேஷியோவில் தான் இந்த ப்ராடக்ட் வாங்கணும் அப்படிங்கிறத அவங்க முடிவு எடுத்திருப்பாங்க. ஸோ இவங்க பேக்கரி செக்டாருக்காக இதை எடுத்து மாற்றணும் அப்படின்னா மற்ற செக்டாருக்கும் அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம மாற்ற முடியாது. பட் சில பாசிபிள் சொல்யூஷன்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம், என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஜிஎஸ்டி ரேட்ஸை வந்து கவர்மெண்ட்டேவும் என்னென்ன இதில் அஃபெக்ட் ஆகுது, மற்ற செக்டாருக்கும் அஃபெக்ட் ஆகாத மாதிரி, எல்லாருக்குமே அஃபெக்ட் ஆகாத மாதிரி அவங்களால கொண்டு வர முடிஞ்சது, ஒரு அனலைஸ் பண்ணி நிறையா ஸ்டேக் ஹோல்டர்கிட்ட ரிப்போர்ட் எடுத்து அவங்களால கொண்டு வர முடிஞ்சது அப்படின்னா அது வந்து பெஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இதுக்காக ஒரு சிஸ்டம் பில்ட் பண்ணாலும் பெட்டராக இருக்கும். இந்த மாதிரி நிறையா ரேட்டடில் ஜிஎஸ்டி போடும்போது அதுக்குன்னு ஒரு சாஃப்ட்வேர்ஸு க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அதுவும் பெட்டராகவே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ட்ரைனிங். கவர்மெண்ட்டே இது வந்து முன்னெடுத்து எப்படிலாம் இது கரெக்டாக நம்ம கான்சிக்யூஷன்ஸ் இல்லாமல் இது பண்ணலாம், ஷாப்கீப்பர் வந்து கரெக்டாக எப்படி கால்குலேட் பண்ணலாங்கிறத அவங்களே ஒரு ட்ரைனிங் மாதிரி கொடுத்தும் அவங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளமை கொஞ்சம் சால்வ் பண்ணலாம். இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணி இந்த ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் குறைக்க பார்க்கலாம். அவங்களோட பிரச்சனைகளை அவங்க முன்னெடுத்து வைக்கிறாங்க, அதில் தப்பு இல்லை. ஸோ கவர்மெண்ட் வந்து அவங்களால இந்த ரெக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணி அவங்களால முடிஞ்சதை ஏதாவது அவங்க பண்ணலாம். பட் இதை வந்து இந்த ஒரு பேக்கரி செக்டாருக்கு மட்டும் டோட்டலாக மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா பேக்கரி செக்டார் மட்டும் இல்லை, நிறைய பேர் இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகாத மாதிரி தான் எதுனாலுமே பண்ணணும். ஸோ திஸ் இஸ் இட். இதுதான் பிரச்சனை. நிறைய பேருக்கு இந்த இன்புட் அவுட்புட் தெரியாமல் ஜிஎஸ்டி அப்படி போடுறாங்க இப்படி போடுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இன்புட் அவுட்புட் வரும்போது தான் ரொம்பவே ஒரு மேனுஃபேக்சருக்கும் சரி செல்லருக்கும் சரி நிறையாவே ப்ராப்ளம் வரும். ஸோ அதை வந்து கரெக்ட் பண்ணி கரெக்டாக மேனேஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னா எல்லாருமே ஹாப்பி. இப்போ நம்ம க்ரீம் பன் வாங்கணும் இல்லையா, அந்த கடையில் வந்து ஒரு பில் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா ஜிஎஸ்டி வந்து 18% போட்டிருக்காங்க. ஓகே, இவ்வளோதான் மக்களே வீடியோ. இதில் ஓரளவு எல்லாமே கவர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கும் நிறையா தெரியாமல் இருந்திருக்கலாம். அந்த விஷயங்கள் ஏதாவது இருந்துச்சு இல்லைன்னா இதில் உங்களோட சஜஷன்ஸ் ஏதாவது இப்படி பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணலாம் ஏதாவது சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்டில் போடுங்க. எல்லாருமே தெரிஞ்சுக்கணும், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். எதுவும் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.